உலக வரலாற்றில் இதுவரை வந்த பல சாம்ராஜ்யங்களுடைய பெயர்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆளக்கூடிய அரசர், அவருடைய படை தளபதிகளுடைய பல வீரதீர செயல்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர்களுடைய படை தளபதிகளுடைய வீரதீர செயல்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த உலகம் கண்டிராத மாவீரர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாம்ராஜ்யத்திலே இருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தளபதியாக இருந்திருக்கிறார்கள். அந்த தளபதிகளில் ஒருவர் தான் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. உலகம் கண்டிராத மாவீரன். கண்ணியமானவர்களே, வெறுமனவே 3000 பேரை வைத்துக்கொண்டு 4 லட்சம் ரோமர்களுடைய படையை தனிநபராக நின்று விரட்டி அடித்த சாகச வரலாறை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்பு கடிதங்களை ஒவ்வொரு சஹாபாக்களிடம் கொடுத்து ஒவ்வொரு நாட்டு அரசரிடம் கொடுக்குமாறு பல இடங்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த அடிப்படையில் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புஸ்ரா நாட்டு மன்னனுக்கு இஸ்லாமிய அழைப்பு கடிதத்தை எழுதி அதை ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே கொடுத்து அனுப்பினார்கள். இந்த கடிதத்தை ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புஸ்ரா நாட்டு மன்னனுக்கு எடுத்து செல்லும் வழியில் கைசர் மன்னனுடைய முக்கியமான அதிகாரியாக இருந்த ஷுரஹ்பீல் பின் அம்ர் அல் கஸ்ஸானி என்பவன் பல்கா நாட்டு மாநிலத்துடைய கவர்னராக இருக்கிறான். இவர் வார செய்தி கேள்விப்பட்டதும் முஅத்தா என்ற இடத்தில் இந்த ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைது செய்து அந்த இடத்திலே இவன் கொலை செய்து விட்டான். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டு நபி அவர்களுக்கு பெரும் கவலை ஏற்படுத்தியது. என்று சொன்னால், அந்த காலத்திலையும் சரி இந்த காலத்திலையும் சரி ஒரு நாட்டு தூதுவரை கொலை செய்வது பெரும் பாவமாக, பெரும் குற்றமாக கருதப்படுது. அது இன்டர்நேஷனல் அடிப்படையில் பெரிய இஷ்யூவை ஏற்படுத்தலாம். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பழி வாங்குவதற்காக வேண்டி 3000 பேரை கொண்ட ஒரு படையை தயார் செய்து இந்த முஅத்தா என்ற இடத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த யுத்தம் ஹிஜ்ரி 8 ஜுமாதுல் ஊலா, அதாவது கிறிஸ்துக்கு பின் 629 ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்திலே நடைபெற்றது. இந்த போர் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான போராக இருந்தது. இந்த முஅத்தா என்ற இடம் ஷாம் நாட்டுடைய பல்கா மாநிலத்துடைய கீழ்ப்பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த முஅத்தா என்ற இடத்திற்கும் மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடைப்பட்ட தூரம் 2 நாட்கள் நடக்கக்கூடிய தொலை தூரம். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படைக்கு தளபதிகளை நியமிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த படைக்கு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக நியமித்தார்கள். இவர்கள் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர்கள். இவர் மரணித்து விட்டால் அடுத்ததாக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைக்கு தளபதியாக இருப்பார் என்று கூறினார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய மகன். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தோற்றத்திலே இருந்தார்கள். இருவருடைய ஃபேஸ் கட் ஒத்ததாக இருந்தது. இவரும் மரணித்து விட்டால் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைக்கு தளபதியாக இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இவரும் மரணித்து விட்டால் முஸ்லிம்கள் யாரை விரும்புகிறார்களோ, யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரை படை தளபதியாக நியமித்துக் கொள்ளலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த விடயத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு யூதன் இந்த யுத்தத்திலே இந்த 3 பேரும் கொல்லப்படுவார் என்று கூறினார். பிறகு கண்ணியமானவர்களே, இந்த இஸ்லாமிய படையை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான சில அறிவுரைகளை கூறினார்கள். அந்த அறிவுரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கடா? அபூ தாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இது பதியப்பட்டிருக்கிறது. அந்த படையை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிஸ் இப்னு உமைர் அல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த இடத்திலே கொல்லப்பட்டார்களோ அந்த இடத்திற்கு சென்று ஆரம்பத்திலே நீங்கள் போர் புரிய வேண்டாம். அந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் சரி, அப்படி இல்லாமல் அவர்கள் புறக்கணித்து உங்களை எதிர்த்தால் நீங்கள் அவர்களை எதிர்த்து போரிடுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் வேறு யாரையும் நீங்கள் கொல்லக்கூடாது. அதாவது அந்த பெண்கள், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள் யாரையும் கொல்லக்கூடாது. அந்த சர்ச்சுகளிலே இருக்கக்கூடிய ஃபாதிரிமார்கள் யாரின் மீதும் நீங்கள் கை வைக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய பேரித்த பல மரங்கள் மட்டுமல்ல, எந்த மரங்களையும் நீங்கள் வெட்டக்கூடாது. எந்த கட்டிடங்களையும் நீங்கள் தகர்த்தெறியக்கூடாது. அது மட்டுமல்ல, யாருக்கும் நீங்கள் மோசடி செய்யக்கூடாது. எந்த பொருட்களையும் பதுக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி
அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போர் நடவடிக்கைகளை பற்றி சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறினார்கள். பிறகு ஒரு வெள்ளை நிற கொடியை தயார் செய்து ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கொடுத்து சில முஸ்லிம்களுடன் சேர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய எல்லை வரை வந்து இந்த படையை வழி அனுப்பி வைக்கிறாங்க. முஸ்லிம்கள் யுத்தத்துக்காக வேண்டி வெளியாகிவிட்டார்கள் என்ற செய்தி அந்த ஷுரஹ்பீல் இப்னு அம்ர் அல் கஸ்ஸானிக்கு கேள்விப்பட்டவுடன் உடனடியாக 1,00,000 பேரை கொண்ட ஒரு படையை தயார் செய்து முஸ்லிம்களை எதிர்க்க தயாராக இருக்கிறான். முஸ்லிம்கள் அப்படி முன்னேறி செல்லும் பொழுது ரோம் நாட்டு மன்னன் ஹிரக்ல என்பவன் இன்னும் 1,00,000 பேரை தயார் செய்து கொண்டு முஸ்லிம்களுடன் யுத்தம் புரிவதற்காக அவனும் வந்து கொண்டிருக்கிறான். மொத்தமாக 2,00,000 பேர் முஸ்லிம்களை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய படையோ வெறுமனவே 3000 கண்ணியமானவர்களே. எதிரி படையில் 2,00,000 பேர் எங்களை எதிர்ப்பதற்காக தயாராக இருக்கிறார்கள் என்ற செய்தி முஸ்லிம்களுக்கு கேள்விப்பட்டதும் சற்று உள்ளத்திலே தயக்கம் ஏற்பட்டது. முஸ்லிம்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய படையை பார்த்து, நீங்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி புறப்பட்டீர்கள்? நாங்கள் எங்களுடைய பலத்தை பார்த்தோ எதிரியுடைய எண்ணிக்கையை பார்த்தோ இதுவரை நாங்கள் போரிட்டது கிடையாது. நாம் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்துக்காக வேண்டி போரிடுகிறோம். நாம் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறுவதாக இருந்தாலும் சரி, உயிர் தியாகம் செய்வதாக இருந்தாலும் சரி, இரண்டுமே எங்களுக்கு வெற்றித்தான். அதனால் இந்த எதிரிப்படையுடைய எண்ணிக்கையை கண்டு நீங்கள் தளர்வடைய வேண்டாம். உங்களுடைய நோக்கம் என்ன? அதற்காக வேண்டி புறப்பட்டு செல்லுங்கள் என்று ஒரு வீர உரையை சொன்னவுடன் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே உறுதி ஏற்பட்டு முஸ்லிம்கள் இந்த எதிரியுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி தைரியமாக ஆர்வத்துடன் முன்னேறி செல்கிறார்கள். கடைசியாக முஅத்தா என்ற இடம் வந்ததும் முஸ்லிம்களுடைய படையும் எதிரி படையும் போரிட ஆரம்பிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுடைய படை தளபதியாக இருந்த ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் களத்திலே குதித்து தங்களுடைய வீர சாகசத்தை காட்டுகிறார்கள். இப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஷுரஹ்பீல் இப்னு அம்ர் அல் கஸ்ஸானி என்பவனுடைய சகோதரன் இந்த யுத்தத்திலே கொல்லப்படுகிறான். இவன் கொல்லப்பட்டதும் இவனுடன் இருந்தவர்கள் எல்லாம் ஓட்டம் பிடிக்கிறார்கள். இதே நேரத்தில் இந்த ஷுரஹ்பீலும் ஓடி போய் ஒரு கோட்டைக்குள்ளால் மறைந்து ரோம் அரசனுக்கு இன்னும் உதவி கேட்டு ஆள் அனுப்புகிறான். இந்த நேரத்தில் இன்னும் 2,00,000 பேரை ரோமாபுரி மன்னன் ஷுரஹ்பீலுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அனுப்புகிறான். கண்ணியமானவர்களே, அப்படி பார்த்தால் மொத்தம் 4,00,000 ரோமாபுரி படை 3000 பேரை கொண்ட முஸ்லிம்களை எதிர்க்க தயாராக மாறுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய படை தளபதி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க. உடனடியாக அவர்களிடத்திலே இருந்த கொடியை அடுத்த தளபதியாக நபி அவர்கள் நியமித்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்கள் செய்த முதலாவது வேலை என்னன்னா, தங்களுடைய குதிரையுடைய 4 கால்களையும் வெட்டி விடுகிறார்கள். காரணம் என்ன? மனம் மாறி இந்த யுத்த மைதானத்தை விட்டு நான் குதிரையிலே ஏறி மதீனாவுக்கு சென்று விடுவேனோ என்ற பயம் காரணமாக குதிரையுடைய 4 கால்களையும் வெட்டிவிட்டு உக்கிரமாக போரிட ஆரம்பிக்கிறார்கள். வலது கையில் கொடியை பிடித்து கொண்டு இடது கையினால் யுத்தம் செய்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த எதிரி படையிலே ஒருவன் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்களுடைய வலது கையை அப்படியே வெட்டி விடுகிறான். கண்ணியமானவர்களே, கொடி கீழே விழ பார்க்கும் பொழுது உடனடியாக அந்த கொடியை இடது கையால் பிடிக்கிறார்கள். அவன் இடது கையை வெட்டுகிறான். இடது கையும் அப்படியே துண்டாக்கப்படுகிறது. பிறகு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொடியை தங்களுடைய புஜத்தாலும் வாயாலும் கெட்டியாக பிடித்துக் கொள்கிறார்கள். பிறகு அந்த எதிரி என்ன செய்கிறார்? ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களை 2 துண்டாக வெட்டி விடுகிறார். ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய வயது வெறுமனமே 33. கண்ணியமானவர்களே, அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யுத்தம் முடிந்ததற்கு பிறகு ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடலை நாங்கள் பார்த்தோம். அவருடைய முன்பகுதியில் மட்டும் 90 காயங்கள் இருந்தன என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு வீர தியாகம் அடைந்தார்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அவர்களை கூவி அழைக்கிறார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், எங்கே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னவுடன் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் அந்த மைதானத்துடைய ஒரு ஓர பகுதியிலே 3 நாட்கள் பட்னியாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு இறைச்சி துண்டை கிடைக்கிறது. அந்த இடத்திலே அமர்ந்து அந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சப்தம் கேட்டவுடன் உடனடியாக அந்த இறைச்சி துண்டை வீசிவிட்டு, ஜாஃபர் அங்கே ஷஹீதாக இருக்கிறார், நீ இந்த இடத்தில் அமர்ந்து எப்படி இறைச்சியை சாப்பிட்டுக் கொண்டிருப்பாய் என்று தனக்கு தானே சொல்லி உடனடியாக தன்னுடைய குதிரையிலே ஏறி கண்ணியமானவர்களை எதிரி படையில் நுழைந்து வீர தீர செயல்களிலே ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள். குதிரையில் இருந்து அவர்கள் இறங்கி செல்லும் பொழுது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாச்சாவுடைய மகன் ஒரு இறைச்சி துண்டை கொடுத்து, நீ
நீங்கள் பல நாட்கள் பட்னியாக இருக்கிறீர்கள், இந்த இறைச்சி துண்டை சாப்பிட்டு உங்களை நீங்கள் தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், உடம்பிலே சக்தி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இடுப்பை நேராக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அந்த இறைச்சி துண்டை சாப்பிடுவதற்காக அவர்கள் எடுக்கிறார்கள். அந்த மைதானத்தில் ஒரு இடத்திலே முஸ்லிம்கள் தாக்கப்படக்கூடிய செய்தி கேள்விப்பட்டதும் அந்த சப்தம் இவர்களுக்கு வந்ததும் அந்த இறைச்சி துண்டை வீசிவிட்டு அந்த தாக்குதல் நடக்கக்கூடிய இடத்தை நோக்கி சென்று யுத்தம் செய்து அதே நிலையில் இவர்களும் மரணிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம் 3 படை தளபதியும் மரணித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்கள் ஆலோசனை செய்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படை தளபதியாக நியமிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி சரித்திரம் என்ன கூறுகிறது? 100 யுத்தத்திலே கலந்து கொண்டு 100 யுத்தத்திலும் வெற்றி பெற்றவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சூரியன் அஸ்தமனமாக கூடிய சந்தர்ப்பத்தில் யுத்தம் அப்படியே முடிவுக்கு வருகிறது. பிறகு அந்த நாள் இரவு உயர்மட்ட ஆலோசனை குழுவை ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அழைத்து சில ஆலோசனைகளை சில மஷூராக்களை செய்கிறார்கள். அதில் முதலாவதாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் செய்த திட்டம் என்னவென்றால், இந்த படைகள் முஸ்லிம்கள் படையுடைய முன்பகுதியில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை பின்னால் போட வேண்டும், பின்னால் உள்ளவர்களை முன்னால் போட வேண்டும், படைகளை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் வெறும் குதிரைகளை யுத்தம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலை அடிவாரத்திலே நாங்கள் ஓடவிட வேண்டும் என்ற சில திட்டங்களை தீட்டுகிறார்கள். பிறகு அடுத்த நாள் யுத்தம் ஆரம்பமாகிறது. முஸ்லிம்களுடைய படையும் எதிரி படையும் முன்னால் இருக்கிறார்கள். எதிரி படை முஸ்லிம்களுடைய படையை பார்க்கும் பொழுது முகங்கள் புதிதாக இருக்கின்றன. உடனே இவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுது. என்னடா, நேற்று இரவு முஸ்லிம்களுக்கு உதவிப்படை வந்திருக்கிறது, உதவி செய்வதற்காக பலர் இந்த படையிலே இணைந்து கொண்டது போல எங்களுக்கு விளங்குகிறது என்று இவர்கள் நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்பமே ஒரு பயத்தை, எதிரிகளுடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை அல்லாஹ் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுடைய இந்த திட்டத்தின் மூலமாக போடுகிறான். பிறகு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென மலை அடிவாரத்துக்கு கீழால ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னது போல குதிரைகளை முஸ்லிம்கள் ஓட விடுகிறார்கள். இந்த குதிரைகள் ஓடும் பொழுது எழக்கூடிய புழுதிகளை பார்த்த எதிரி படை ரோம படைக்கு மத்தியிலே பெரும் ஒரு சலசலப்பு, பெரும் ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன, இதோ முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்காக பெரும் ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது என்ற பயம் இவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது. கண்ணியமானவர்களே, பிறகு யுத்தம் பயங்கரமாக நடக்கிறது. புகாரியுடைய ரிவாயத் வருது. ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, முஅத்தாவுடைய யுத்தத்திலே என்னுடைய கையால் 8 வாட்கள் உடைந்தன. யமனிலே செய்யப்பட்ட ஒரே ஒரு வாள் மட்டும் தான் என்னிடத்திலே மிகுதமாக இருந்தது என்று சொல்றார்கள். தன்னுடைய வீரத்தை முஅத்தா யுத்தத்திலே காட்டுகிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய வீரத்தை பார்த்து அவர்கள் வீசக்கூடிய அந்த வாள் வீச்சினால் தலைகள் உருண்டோடுவதை பார்த்து எதிரி படை பின்வாங்க ஆரம்பிக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய அந்த வீர தீர சேரின் காரணமாக 4 லட்சம் ரோம படை பின்வாங்கி யுத்த மைதானத்தை விட்டு புறமுதுகிட்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, 4 லட்சம் பேரும் தலை தெரிக்கும் அளவுக்கு அந்த மைதானத்தை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். பிறகு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த 3000 சஹாபாக்களையும் பத்திரமாக கவனமாக மதீனாவுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை வரவழைத்து அவர்களை கண்ணியப்படுத்தி சைஃபுல்லா என்ற ஒரு சிறப்பு பெயரையும் கொடுக்கிறார்கள். சைஃபுல்லா என்பது அல்லாஹுடைய வாள். கண்ணியமானவர்களே, இந்த முஅத்தா யுத்தத்திலே அவர்கள் செய்த அந்த வீர தீர செயலின் காரணமாக சைஃபுல்லா, அல்லாஹுடைய வாள் என்ற பட்டம் ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. அந்த பெயரை வைத்தது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, உலக வரலாற்றிலே எத்தனையோ சாம்ராஜ்யங்களுடைய படை தளபதிகளுடைய வீர தீர செயல்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த முஅத்தா யுத்தத்தில் வெறுமனவே 3000 பேரை வைத்துக் கொண்டு 4 லட்சம் ரோம படையை விரட்டியடித்த சாகச வீரர் இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான இஸ்லாமிய படை தளபதிகள் இருந்தார்கள். அவர்களுடைய வீர தீர செயலை பார்த்து அந்த காலத்திலே இருந்த வல்லரசு நாடான ரோம் பாரசீகம் நடுங்கியது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பதிவுகளில் அவர்களுடைய அந்த வீர தீர செயல்களை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவாயா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.